பொதுவாக கிறிஸ்தவ போதகர்களுக்கு மேய்ப்பருங்கிற பெயரும் உண்டு. கிறிஸ்தவ போதகர்களுக்கு 3 முக்கியமான பொறுப்புகள், 3 முக்கியமான வேலைகள் உண்டு. ஒன்று மீட்டெடுக்கிற வேலை, அதாவது மீட்பு பணி. நெக்ஸ்ட்டு போஷிக்கிற பணி. 3 பாதுகாக்கிற பணி. அதாவது காணாமல் போன ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறான், கண்டுபிடிக்கிறான். இது மீட்டெடுக்கிறது. தொடர்ந்து அந்த ஆடை இவனை மேய்க்கிறான். அதுக்கு தண்ணி கொடுத்து, அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கு கேர் கொடுத்து நடத்துகிறான். 3வது காணாமல் போன ஆட்டை மீட்டெடுத்து இப்போ அவன் அந்த ஆடுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து வழி நடத்துகிற தொடர்ந்து இது ஏதாவது ஒரு மிருகத்துக்கிட்ட சிக்கிவிடக்கூடாது, இது மறுபடியும் வழி தப்பி போய்விடக்கூடாது. அப்போது அவன் என்ன பண்ணணும்னா பிற மிருகங்களிடத்துலாம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி 3 பணி மெய்ப்பனுக்கு உண்டு. தேவ ஊழியனுக்கும் இந்த மீட்பின் பணி, அதாவது மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறது. 2வது அவர்களை கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்புறது, ஆவிக்கேற்ற உயர்நிலை அடையும்படியாக அவர்களை சத்திய வார்த்தைகளோடு போஷித்து வழி நடத்துறது. 3வது அவங்கள அதாவது தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள், பிசாசுடைய தந்திரங்கள், நயவசனம் இவங்களுக்கு விடுவிக்கணும். ஏனென்றால் மத்தேயு 24:11 வாசிக்கும் பொழுது கடைசி காலங்களில் மிகுதியாக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்னால இவங்க என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்போ இந்த ஒரு கரிசனையான பொறுப்பு ஊழியக்காரர்கள் உண்டு. அப்போ இந்த 3 பணிகளை செய்கிற ஒரு ஊழியத்தில் தான் ஒரு உண்மையான ஒரு ஊழியம் நிறைவேறும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஊழிய நிறுவனம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது மோகன் சி லாசரஸ் அவர்கள். பட்டணம் முழுவதுமே சந்தோஷம் இருக்கிறது. எல்லா வீட்டுல அற்புதம் நடக்கிறது. உங்க வீட்டுல என்ன அற்புதம்? என் பையன் நடக்க முடியாம தான் நடந்துட்டான். உங்க வீட்டுல காது கேட்காம கேக்குதுன்றான். எல்லா வீட்லயும் சந்தோஷம். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எழுப்புதல் தான் கடலூர்ல உண்டாக போகிறது. தெருவில் அற்புதம் நடக்கும். தெருக்கள்ல பிசாசு ஓடும். இயேசுவின் நாமம் மகிமை போயிடும். அவருடைய வல்லமை வெளிப்படும். That is revival. அதுதான் எழுப்புதல். பட்டணத்தை மறுரூபமாக்குவது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதுதான் நடக்கும். இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபனம். ஒரு காலத்தில் டிஜிஎஸ் காலத்தில் இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனம் தான் அசைக்க முடியாத நம்பர் 1 ஸ்தாபனமாக இருந்தது. பெரும்பாலான மக்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் அவர்களுக்கு ஆதரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை மாறிவிட்டது. அது மோகன் சி லாசரஸ் அவர்கள் பக்கம் வந்து விட்டது. இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஊழிய ஸ்தாபனமாக இருக்கிறது மோகன் சி லாசரஸ் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தது அதன் பிறகுதான் என் நாளை ஆரம்பிக்கிறேன். காணிக்கை கொடுக்கும் பொழுது உங்களை பங்காளர்களாக சேர்த்து உங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுகிறோம். அன்றன்று வருகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் பெயரை சொல்லி ஜெபம் செய்கிறேன். அவருடைய ஜெப கோபுரத்தை நீங்கள் உங்கள் காணிக்கைகளினால் தாண்டும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். அவங்களும் இன்னும் முதல் நிலைமைக்கு இல்லாமல் இருந்தாலும் இன்னும் ஒரு வலிமையான ஸ்தாபனமாக இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய போதர் இருக்கிறாங்க, நிறைய ஒரு மாதிரிக்காக ஒரு உண்மையை சொல்கிறதுக்கான உதாரணத்துக்காக எடுத்துக்கிற பொழுது சில ஊழியர்களை மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரேங்கில் இருக்கிறன்னு பார்த்தா NLAG சபையினுடைய பாஸ்டர் டி மோகன். அவர் ஏறக்குறைய ஒரு 35,000 அதிகமான விசுவாசிகள் கூட்டத்தை வழிநடத்துகிற பொறுப்பில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலன் பால் அவரும் ஆயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அவரும் ஒரு கணிசமான எண்ணிக்கை உள்ளவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற சூழலை பெற்றிருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அடிப்படையில் பார்க்கணும் பால் தங்கியாவை எடுத்துக்கலாம். அவர் பெங்களூர் இருந்தாலும் கூட கணிசமான ஒரு கான்கிரிகேஷன் இருக்குது, கணிசமான மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. I pray accordingly. அதற்கு ஏற்றபடி நான் தனித்தனியே ஜெபிப்பேன். So when the angel told me this, they do in heaven. பரலோகத்தில் இதை போலவே வகையறுத்து பிரிக்கிறார்கள் என்று தேவதூதன் இடத்தில் சொன்னபோது I understood one thing. அப்பவே எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சதுங்க. What we did was not out of our own understanding. நாங்கள் எங்கள் ஊழியத்தில் செய்தது நாங்களாகவே புரிந்து எங்கள் சுய உணர்வின் அடிப்படையில் செய்யவில்லை. We were guided by these angels. இந்த தூதர்களால் வழிநடத்தப்பட்டு தான் செய்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டேன். Just like how they do it in அவ்விதமாக சென்னையில் சாம் செல்லத்துறை என்ற பாஸ்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் எஸ்ரா சர்க்கணும் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பிக் லீடர்ஸ் இப்போ நம்ம எல்லாரையும் பார்க்கல. இதுக்கு அப்பால் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிக் லீடர்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாம் கொஞ்சம் டாப் 10ங்கிற மாதிரிப்பட்ட ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்லணும்னா, மிகுதியான மக்களை வழி நடத்துகிற,
மிகுதியான மக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு நிலைமையில் இவர்கள் இருக்கிறாங்க. மோகன் லாசரஸ் அவர்கள், பால் தினகரன் அவர்கள், பாஸ்டர் டி மோகன் அவர்கள், ஆலன் பால் அவர்கள், அப்புறம் பால் தங்கையா அவர்கள், ஐயா எஸ்ரா சார் கூட இருக்கிறாங்க, அப்புறம் சாம் செல்லத்துறை அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஓரளவுக்கு டாப்பில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். இப்போது இவர்கள் தமிழ்நாட்டில் கணிசமான மக்கள் கூட்டத்தை, அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வந்த கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் தான் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, அந்த சின்ன கூட்டத்துக்கு மத்தியில் கணிசமான ஒரு கூட்டத்தை லீட் பண்ணுறதில் இவங்க இருக்கிறாங்க. முதலிடத்தில் மோகன் லாசரஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணால் 1,00,000 பேர் குறைஞ்சபட்சம் கேட்டுருவாங்க. வேறு யாருக்குடைய பிரசங்கத்தையும் அவ்வளோ பேர் கேட்குறது கிடையாது. சரி, எதற்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனங்களில் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறதுக்கல்ல. துவக்கத்தில் என்ன சொன்னேன்னா, போதகர்கள் என்றால் மீட்டெடுக்கிற ஒரு பணி, போஷிக்கிற பணி, அடுத்தது அவர்களை பாதுகாக்கிற பணி உண்டு. பாதுகாக்கிற பணின்னா கள்ள உபதேசங்கள்லேருந்து கள்ள போதனைகள்லேருந்து அவங்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இப்போ நானே சில லீடர்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். இவர்கள் நேர்மறையான செய்திகளை கொடுப்பதில் பேர் பெற்றவர்கள். கடவுளுடைய அன்பை பற்றி பேசுகிறவங்க, கடவுளுடைய வல்லமை பற்றி பேசுகிறவங்க, அற்புதங்களை பற்றி பேசுகிறவங்க, கடவுள் எல்லா நேரங்களும் நமக்கு நன்மையை செய்கிறார் என்று பேசுகிறவங்க, இந்த மாதிரி நேர்மறையான மெசேஜஸை நிறைய கொடுக்கல அறியப்பட்டவர்கள். ஆனால் இவர்களிடத்திலிருந்து எந்த அளவிற்கு கள்ள உபதேசங்களிலிருந்தும் பொய் உபதேசங்களிலிருந்தும் மக்கள் வஞ்சிக்கப்படாமல் விடுதலை அடைவது சம்பந்தமான செய்திகளை கேட்க முடிகிறது. ஏன்னா இவங்களுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி உண்டு தானே. இப்போ என் போன்றவர்கள் ஒரு சிறிய அளவில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மந்தை இருக்குது. மோகன் லாசரஸ் அவர்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர் காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணான்னா உடனே 1,00,000 அந்த மாதிரி கேட்குறவங்க வந்துடுறாங்க. அப்போ எவ்வளோக்கு அதிகமாக, அதாவது எவ்வளோ அதிகமாக கொடுக்கப்படுகிறோ அவ்வளோ அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அப்போது இவர்களுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற பொழுது அந்த கூட்டத்து மக்களுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செய்கிறாங்களா? கடவுள் அன்பானவர் என்று பேசுகிறார்கள், வல்லமையுள்ளவர் என்று பேசுகிறார்கள், அற்புதம் செய்வார் என்று பேசுகிறார்கள், அதிசயம் செய்வார் என்று பேசுகிறார்கள், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார்கள், நம்பிக்கை வார்த்தை கொடுக்கிறார்கள், நிறைய காரியங்கள் செய்கிறார்கள். இட்ஸ் ஓகே, அது நம்ம அந்த இடத்துல அவிதமாக பார்ப்போம். ஆனால் இதற்கப்பால் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அது என்ன? வஞ்சக போதகரிடத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறது, பொய் போதகரிடத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறது, பொய் போதனைகள், பொய் உபதேசங்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் ஏராளமான கள்ள தீர்க்கதரிசி ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிப்பாங்களாம். இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அவர் சொல்கிற பாருங்க, மற்ற 7ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இன்னும் லூக்கா 11ஆம் அத்தியாயத்தினுடைய லூக்கா 12ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது பெரிய மினிஸ்ட்ரி பண்ணுகிற ஒரு சிச்சுவேஷனில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரோடு மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கீர்கள். அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள உபதேசம், தவறான உபதேசங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் சொல்கிறார். அப்போ சொல்ல பவுலை பாருங்கள், எல்லா நிருபங்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கள்ள போதர்களை குறித்தும் கள்ள உபதேசங்களை குறித்தும் தவறான வழிநடத்தலை குறித்தும் நிறைய எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா அது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. வெறும் வசனத்தை சொன்னால் மட்டும் போதாது, ஆண்டவர் அன்பானவர், வல்லமையுள்ளவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் சொன்னால் மட்டும் போதாது, பாசிட்டிவ் மெசேஜஸ் கொடுத்தா மட்டும் போதாது, அவர்களுக்கு எதிராக எதிர்மறை சூழலுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அப்போஸ்தலன் பவுல் பாருங்கள், எபேசிலிருந்து ரிட்டர்ன் ஆகிற வேலை, எருசலேம் ரிட்டர்ன் ஆகிற வேலை, கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அத்தியாயம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உள்ள வரும், அதனால் உங்களை வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு போகிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வி, ஒரு ஹம்பிள் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போது ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் நிறைய இருக்குது, சின்ன சின்ன போது நிறைய இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை விட மோகன் லாசரஸ் போன்ற இடத்துல, பாஸ்டர் டி மோகன் போன்ற இடத்துல, ஆலன் பால் போன்ற இடத்துல, பால் தினகரன் போன்ற இடத்துல, எஸ்ரா சர்க்கடம் போன்ற இடத்துல, சாம் செல்லத்துறை போன்ற இடத்துல, பால் தங்கியா போன்ற இடத்துல அதிகமாக எதிர்க்கப்படுகிறது. ஏன்னா இவர்களுக்கு பின்னால் பெரிய மந்தை இருக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு கள்ள உபதேசங்களை குறித்தும் கள்ள போதலை குறித்தும் எவ்வளவோ சொல்லப்படுகிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இப்படிப்பட்ட போதகர்களுக்குத்தான் மிகுதியான காணிக்கை ஆதரவு கொடுக்கப்படுகிறது. மக்கள் மிகுதியான தங்கள் காணிக்கைகளை இந்த போதகர் வழியாக தான் கொடுக்கிறார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபனம், இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனம், NLAG சபை, இன்னும் இது போன்ற பல்வேறு, நான் இப்பொழுது சொன்ன இது போன்ற பல ஊழியர்கள் இன்னும் பலர் இருக்கிறாங்க. இவர்களுக்குத்தான் கணிசமான அளவிற்கு
மக்கள் காணிக்கை கொடுக்குறாங்க. அப்போ கணிசமான அளவிற்கு காணிக்கையை மக்கள் பெற்றுக்கொள்கிற நாம, கணிசமான மக்கள் நாம் சொல்கிறதெல்லாம் கேட்க நிலைமையில் இருக்கும் பொழுது நாம் வாயை திறந்தாலே உடனடியாக கேட்கறதுக்கு லட்சக்கணக்கில் ஆள் வர்றாங்க. இப்போ சில போதர்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிறாங்க. அவங்க பேசினா நாள் முழுக்கும் 100, 150, 200, ஒரு 1000 போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இவர்கள் பேசி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அப்போ அவ்வளவு மக்கள் இவளை பின்தொடர்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இவர்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. கொலோசியர்களுக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நய வசனிப்பினால் உங்களை ஒரு தினம் கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது அப்படிலாம் எச்சரிக்கிறாங்க. இன்றைக்கு நான் சொன்ன இந்த போதகர்கள் எல்லாரும் எந்த அளவிற்கு மக்களை எச்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் வல்லமையானவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்கிறவர் அப்படிலாம் சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஊழியக்காரருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகிய பணியாகிய கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கிற, கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கிற, கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கிற, கள்ள போதலை எச்சரிக்கிற அந்த செயல்பாட்டை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? யார் அதிகமாக காணிக்கப்படுகிறாங்களோ, யாருடைய சத்தத்தை மக்கள் அதிகமாக கேட்குறாங்களோ, யாருக்கு பின்னால் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அவர்கள் அதிகமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உண்டு தானே. இன்றைக்கி மோகன் சிலாசரஸ் அவர்களாக இருக்கட்டும், பாஸ்டர் டி மோகனாக இருக்கட்டும், இல்லை என்றால் பாஸ்டர் சாம் செல்லத்துறையாக இருக்கட்டும், நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அந்த மந்தையை சாத்தான் வஞ்சித்து போகாதபடிக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, கள்ள போதலை குறித்து எவ்வளோ பேசுகிறாங்க. ஒருவேளை அவர்கள் சொல்லலாம், எங்கள் அழைப்பை நாங்கள் செய்கிறோம், நாம் அதை கண்டஸ்ட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்தவரை ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் பரலோகம் தருவார், இதான் எங்கள் அழைப்புன்னு அப்படி சொல்லலாம். அப்படியே நிறைய சொல்லுவேன். இப்போ இயேசு அழைக்கிறார் சார், ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், வேறு எந்த சப்ஜெக்ட் நாங்கள் பேச மாட்டோம். இயேசு அன்பானவர், அவர்களும் நேசிக்கிறார், மனதுருகிறவர். எங்களுக்கு இந்த அன்பை பற்றி பேசுகிறது மட்டும்தான் எங்களுக்கு அழைப்பு இருக்குது. டிஜஸ் தினகரன் அவர்களுக்கே அன்பின் அப்போஸ்தலன் தான் பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா அன்பை தவிர வேறு எதையும் பேசுகிறதுக்கு இவர்கள் ஆண்டவர் அழைக்கவே கிடையாது, அழைக்கலை. அப்போ அது தொண்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ இன்றைக்கு நிறைய போத சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கள்ள போதகளை குறித்தோ கள்ள உபதேசிகளை குறித்தோ பேசுகிற அழைப்பு கிடையாது. அப்போ இப்பொழுது நான் சொன்ன இந்த ஒரு கூட்ட போதகர்கள் இவர்கள் எச்சரிக்கை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இவரை பின்பற்றுகிற மக்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு கொண்டாங்க? தமிழ்நாட்டில் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு எங்கே போனாலும் நிறைய கள்ள போதகர்கள், நிறைய கள்ள ஊழியர்கள், நிறைய கள்ள உபதேசம் சொல்கிறாங்களே, இவர்களில் எத்தனை பேரை இவர்களை பின்பற்றுகிற மக்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக இவர்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க? எத்தனை பேர் இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கள்ளப்போதலை அடையாளம் கண்டு கொண்டு எச்சரிக்கையாக இருக்கிறாங்க? இல்லையே. அன்பானவர், வல்லமையானவர், அற்புதம் செய்கிறவர், வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர், மாதம் பிறந்தாச்சுன்னா 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுப்பார், அந்த மாதத்துக்கு முழுசு ஆசீர்வாதம் சம்பந்தமான இதுதான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் எதுவாக இருக்கக்கூடும்னா, எங்களுக்கு அந்த அழைப்பு கிடையாது, எங்கள் அழைப்பை நாங்கள் செய்கிறோம், எங்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ அடுத்த அழைப்பு என்ன? அப்போ யார் மக்களை எச்சரிப்பது? யார் கள்ள போதலை குறித்து பேசுவது? யார் கள்ள உபதேசங்களை குறித்து பேசுவது? இன்றைக்கு கள்ள உபதேசம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெருவு, அவங்க கெப்பாசிட்டிக்கு மக்களை வஞ்சிக்கிறாங்க. பொய் போதனைகள், பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய்யான காணிக்கை வழிமுறைகள் நிறைய ஏமாத்துறாங்களே. நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து அவங்கள வஞ்சிக்க விடாது பாதுகாக்கிறீங்க? பொதுவாக ஏதோ ஒரு நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கைன்னு சொன்னால் பொதுவாக கள்ள தீர்க்கதரிசியில் யார், எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி உபதேசிப்பாங்க, என்ன மாதிரி போதிப்பாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டும் தானே. எல்லாரும் இன்றைக்கி பெரும்பாலும் போதல் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடைசியில் ஆந்தி கிறிஸ்து வருவான், கள்ள தீர்க்கதரிசி வருவான், அவனை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய இங்கே ஊறுபட்டவங்க கள்ள போதர்கள் தானே, கள்ள உபதேசிகள் தானே, கள்ள ஊழியர்கள் தானே. இவளை பற்றியெல்லாம் யார் சொல்கிறது? இவர்களை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அந்த அழைப்பு கிடையாது சாமி, எங்கள் அழைப்பை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இதில் ஒரு நியாயம் இருக்குது பாருங்கள். உங்களைத்தான் பெருங்கூட்ட மக்கள் பின்பற்றுகிறார்கள், உங்களுடைய சத்தியத்தை தான் மக்கள் பெருங்கூட்டமாக கேட்க ஆவலாக இருக்கிறாங்க. உங்களுக்குத்தான் பெருங்கூட்டம் மக்களுடைய காணிக்கை வருகிறது. அப்போ அவர்களுக்கு கள்ள போதல்களை குறித்தும் கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. அந்த கடமையை நிறைவேற்றவில்லைன்னா அது ஒரு துரோகமாக மாறிவிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு அழைப்பு கிடையாது. சரி, அப்போ அழைப்பு உங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள போதனைகளை குறித்தும் கள்ள உபதேசங்களை குறித்தும் சரியற்ற ஊழியங்களை குறித்தும் ஜனங்களை வஞ்சிக்கிற ஊழியங்களை குறித்தும் ஒரு 20 பேர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு 20 பேர் பேசுகிறத, அதாவது நான் பேசுகிறது அவங்க பேசுகிற ஒரு 1000 ஜனங்களுக்கு கேட்கணும். அங்கங்கே குட்டி குட்டியாக பேசிகிட்டு இருக்கலாம், 50 பேருக்கு 100 பேருக்கு.
எவ்வளவு பிரபலமான ஊழியக்காரர்ந்து லட்சக்கணக்கானவர்கள் உடனடியாக இவங்க பேசுறது போய் சேருது. ஆனால் இந்த நடுவில் கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் இவர்களை குறித்து பேசுகிறது அநேகர் போய் சேரும்படியாக தமிழ்நாட்டில் ஒரு 10 ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? உண்மை என்று சொல்லுகிற ஒரு 10 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன் எல்லாருமே அன்பானவன் பேசிட்டு இருக்கிறாங்க? எல்லாருமே அற்புதர், அதிசயர், மனதுருகிறவர், எந்த எதிர்மறையும் பேசக்கூடாது, குறையை சொல்லக்கூடாது, குற்றத்தை சொல்லக்கூடாது, தவறை சொல்லக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது, ஆண்டவர் நல்ல ஒரு மட்டும் சொல்லணும், அந்த கொள்கையோட தான் பெரும்பாலும் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க தான் இதை சொல்லலை, ஏதோ சின்ன சின்ன ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க இது கள்ள உபதேசம், கள்ள போதனை, இது கள்ள ஊழியர், இந்த ஸ்தாபனம் தவறாக மக்களை வழிநடத்த அப்படி சொன்னால், அப்பொழுது இவர்களெல்லாம் என்ன சொல்ல, இப்போ பெரும்பாலும் இந்த மோகன் சிலாசரஸ் அவர்கள், இல்லை என்றால் பாஸ்டர் மோகனாக இருந்தாலும் சரி, ஆலன் பாலாக இருந்தாலும் சரி, பால் தினகராக இருந்தாலும் சரி, இவர்கள் அவ்வப்பொழுது பேசுகிற பிரசங்களை பார்க்கும் பொழுது அநேகர் ஊழியங்களை குறை கூறுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள், அநேகர் மற்ற ஊழியக்காரர்களை தவறாக பேசுகிறார்கள், இப்படிலாம் நிறைய அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கள்ள போதர் பற்றி ஒன்றும் பேசக்கூடாது, எந்த கள்ள உபதேசம் பற்றி பேசக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த மாதிரி பேசுகிறவங்களையும் குறை கூறுகிறவன், குறை கூறு ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவின்னு பிராண்ட் பண்ணிக்கிறீங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெப கோபுரத்துக்கு போறோமோ, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு காணிக்கை கொடுக்கிறோமோ, அன்னைக்கு தான் பிசாசு அதிகமா பொல்லாத மனுஷன் மூலமாக நம்மை திட்டுவான். சிலர் சில நல்ல கருத்துக்களை மக்கள் தெரிய பேசுவாங்க. சிலர் அடுத்தது ஆளாளை தட்டுறது, ஏசுறது, கேவலமா பேசுவது, பொய்யான செய்தியை பரப்புவது. ஏன்னா அதுதான் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லி பிரபலமானவங்களை திட்டுவதும் இயேசுவதும் அதை செய்யறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மிகுதியான மக்களிடத்துலேருந்து காணிக்க பெறுகிறீங்க, நீங்கள் மிகுதியான மக்களுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் மூச்சு விட்டால் அது 1,00,000 பேருக்கு போய் சேருது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறீங்க? இல்லைன்னா எச்சரிக்கை கொடுக்குற எத்தனை ஊழியக்காரர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? ஆனால் உங்களுடைய பிரசங்களை கேட்கும் பொழுது ஆங்கங்கே நீங்கள் உங்கள் வருத்தங்களை கொட்டுகிறீர்கள். ஊழியக்காரர்களை குறை சொல்கிறாங்க, உபதேசங்களை குறை சொல்கிறாங்க. தவறான உபதேசத்தை குறை தானே சொல்ல முடியும், தவறான ஊழியக்காரரை குறைன்னு தான் சொல்ல முடியும். அந்த குறை சொல்லலைன்னு சொன்னால் என்ன சொரணை இருக்குன்னு அர்த்தம்? குறைன்னு பார்த்து குறைன்னு சொல்லணும்னா சொரணை இல்லைன்னு அர்த்தம். அப்போது இதில் ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் கடமைப்பட்டவர்கள், நீங்கள் தான் பெருங்கூட்ட மக்களை வழிநடத்துகிற ஒரு சூழல் இருக்கிறீங்க, உங்கள் பின்னால் தான் பெருமந்தை இருக்கிறது, மிகுதியான ஆதரவு உங்களுக்கு தான் கிடைக்கிறது, உங்களுக்கு தான் எல்லா டிவைசஸும் இருக்குது. எந்த ஒரு அதாவது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, டிவி ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, பெரிய சபைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்தாபனங்களாக சரி, கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, பிராட்காஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் செய்ய முடியும். அப்படி செய்யத்தக்க நிலைமையில் இருக்கின்றவர்கள் இயேசு அன்பானவர், இயேசு நல்லவர் என்று மட்டும் போதித்தான் போதுமா? இந்த மந்தையை கெடுத்து குட்டி சோறாக்க எவ்வளோ கள்ள போதல் இருப்பா, அவங்கள சுட்டி காட்டுறீங்களா? சுட்டி காட்டவில்லை என்றால் சந்தேகம் எழுகிறது. கள்ளப்போதர்களை பற்றி சுட்டி காட்டாவிட்டால் ஒரு போதகர் தன்னுடைய முழு வேலை செய்யவில்லை என்ற அர்த்தம். ஏன் அப்படி செய்யாமல் இருக்கிறார்? வேதாகமத்தில் எந்த போதகரும் அப்படி இல்லையே. பவுலாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், பேதுரு, எல்லாரும் கள்ளப்போதர்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற பல போதர்கள் கள்ளப்போதல் பற்றி ஒன்று சொல்லவில்லை என்றால், ஆகாபு காலத்தினுடைய 400 தீர்க்கதரிசிகள் அதை நினைவுறுத்துகிறதாக இல்லையா? எல்லாரோடு இணைந்து நிற்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அது தேவனுக்கு எதிரானது அல்லவா? இந்த அசோசியேஷன் தட் இஸ் ராங். இன்னைக்கு எல்லாரும் இணைந்து இருக்கிற பொழுது எந்த கள்ளப்போதகை பற்றி நான் பேச மாட்டேன். பேசுகிறவனை குறை சொல்கிறவன், அவன் குற்றஞ்சாட்டுறவன், அவனுக்குள்ள அந்திகிறிஸ்து ஆவி இருக்கிறது அப்படி சொன்னால், அப்போ குறைய சொல்கிறதுக்கு யாருங்க? தேவன் நம்மை ஊழியக்கான காவலாளியை தானே வச்சிருக்கிறார். இதை யார் செய்கிறது? எனவே எந்த போதகர்களும் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் சுட்டி காட்டவில்லை என்றால் அவர்கள் உண்மையான போதகர்கள் தானா? உண்மையாக தங்கள் கடமைகளை செய்கிறார்களா? இது தேவனுடைய பார்வை சரியா என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட போதகர்கள் தான் உரிய பதிலை கொடுக்க வேண்டும்.